குரூஷியல் சாஃப்ட்வேர் செஷன் வந்து எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. பிஎக்ஸோட ரீட் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 540 MB/s. கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் இந்த ராணுவத்துல எல்லாம் வந்து ஒர்க் பண்றாங்கல்ல. சரி ரைட், இந்த கண்ட்ரோலர் சிப்போட ஒர்க் என்ன? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குரூஷியல் சாஃப்ட்வேர் எஸ்எஸ்டி வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது வந்து யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம், அதாவது நான் வந்து ஒரு ஹோம் யூசரா இருக்கேன், இல்ல நான் ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றேன், இல்ல நான் எடிட்டரா இருக்கேன், அவங்களுக்கு வந்து நான் குரூஷியல் சாஃப்ட்வேர் செஷன் வந்து எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. இந்த வீடியோ பண்றதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ஒரு 2 பேர், அரவிந்த், குமரவேல் அப்படின்றவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவா சொன்னாங்க. என்னன்னா MX500 BX500ன்றத அந்த குரூஷியலை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் தெளிவா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் பண்ணீங்களா, ஓப்பன் பண்ண பிறகு அதுல உள்ள சிப்பை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதனால என்ன பண்றேன், இந்த வீடியோல வந்து ஃபுல்லா டீடைல் தான் நம்ம வந்து குரூஷியல் சாட்டாவை பத்தி நம்ம தெளிவா சொல்லிடுறோம். குரூஷியல் சாட்டா எஸ்எஸ்டியை பொறுத்தளவு மொத்தம் 2 டைப் இருக்குங்க. ஒன்னு வந்து MX500, இன்னொன்னு பாத்தீங்கன்னா BX500. இந்த MX500ஓட ரீட் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரீட் ஸ்பீட் வந்து 560 MB/s. அதே மாதிரி அதோட ரைட் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 510 MB/s. அப்படியே வந்து நீங்க BX-க்கு வந்துருங்க. BX-ஓட ரீட் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 540 MB/s. அதே மாதிரி அதோட ரைட் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 500 MB/s. இதுதான் வந்து இதோட ஸ்பீடு. என்னன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் இல்லை, உங்களுக்கு ரீட் ஸ்பீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 டிஃபர் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு ரைட் ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 10. இருந்தாலும் உங்களுக்கு BX-ஐ விட உங்களுக்கு MX தான் வந்து ஃபாஸ்ட் அதிகம். அதில் 10-20 பல மடங்கு வந்து ஃபாஸ்ட் அதிகம் வந்து உங்களுக்கு MX-ஆ இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், என்கிட்ட BX500 ஒரு SSD வந்து என் கையில இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அதை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ண பிறகு அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா NAND சிப்பு. லாஸ்டா நான் உனக்கு சொல்லியிருந்தேன், இதுதான் வந்து NAND சிப்பு அப்படின்னு. சரி, அந்த NAND சிப் அப்படின்றது என்னன்னா NAND மெமரி சிப். இதுலதான் வந்து நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடியது. அதாவது நம்ம வீடியோஸா இருக்கட்டும், நம்மளோட போட்டோஸா இருக்கட்டும், நம்ம ஸ்டோர் பண்ற எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த NAND மெமரி சிப். இதுல BX500 வந்து எப்படி யூஸ் பண்றான் அப்படின்னா உங்களுக்கு 2D NAND சிப்ல வந்து யூஸ் பண்றான். அதுவே MX500 வந்து எப்படி யூஸ் பண்றான் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல 3D NAND சிப் வந்து இதுல யூஸ் பண்றான். அப்ப உங்களுக்கு வந்து அந்த சிப்போட டிஃபரெண்டே தெரியுது உங்களுக்கு. இது 2D, இது 3D. அப்ப எது பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும்ன்றதை நீங்க பாத்துங்க. MX வந்து பர்ஃபார்மன்ஸ் கூடுதலா இருக்கும். பொதுவா வந்து இந்த NAND மெமரி சிப்பை வந்து யாரு மேனுஃபேக்சரிங் பண்றா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். யாரு அப்படின்னா மைக்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனி தான். இந்த மைக்ரான் என்ன பண்றாங்க, உங்களுக்கு குரூஷியலோட கொலாப் பண்ணுவாங்க. கொலாப் பண்ணி இந்த சிப்பை வந்து அவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. என்னன்னா குரூஷியல் கேட்பாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைப்ல வேணும், எனக்கு 2Dல வேணும், எனக்கு இந்த இதுல வந்து இப்படி வேணும் அப்படின்ற மாதிரி குரூஷியல் வந்து கேட்கிறப்ப அப்ப மைக்ரான் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ரைட்டு, நாங்க அதுக்கேற்ற மாதிரி சிப்பை வந்து தயாரிச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த சிப்பை வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த NAND மெமரி சிப்போட யூஸ் இதுதான். இதோட மேனுஃபேக்சரிங் மைக்ரான் குரூஷியல்ல உள்ளது. இங்க குரூஷியலுக்கு மட்டும்தான் வந்து கொலாப் பண்ணி செய்யறாங்களா அப்படின்றது கிடையாது. இது மாதிரி இன்னும் 2-3 பிராண்ட்ஸுக்கு வந்து செய்யறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா லெக்ஸருக்கு வந்து இந்த மைக்ரோவோட சிப்பு தான் வந்து அதுல இருக்கும், NAND சிப்பு. சரி ரைட்டு, அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சிப்பு இருக்கா. அந்த சிப்பு வந்து என்ன சிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோலர் சிப்பு. லாஸ்டா உள்ள வீடியோல சொல்லியிருப்பேன். சரி ரைட், இந்த கண்ட்ரோலர் சிப்போட ஒர்க் என்ன அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா அந்த மெமரி சிப்பு. நீங்க ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணிருப்பீங்க உங்க போட்டோ. இப்ப இந்த போட்டோவை உங்களோட கம்ப்யூட்டருக்கும் இங்க ஹார்டுக்கும் ஸ்டோரேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டோரேஜோட ஃப்ளோ அதை கண்ட்ரோல் பண்றது தான் அந்த கண்ட்ரோலர். இங்கேருந்து எடுத்துட்டு போறது இங்க கொடுக்குறது, இங்கேருந்து எடுத்துட்டு போறது கொடுக்குறது, இங்கேருந்து எடுத்துட்டு போறது கொடுக்குறது. அதே மாதிரி அதுல உள்ள டோட்டல் கண்ட்ரோலுமே வந்து அதுல வச்சிருக்கக்கூடியது தான் வந்து அந்த கண்ட்ரோலர் அப்படின்பாங்க. அந்த கண்ட்ரோலர் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த SSDயோட ஃபாஸ்டும் இருக்கும். இதை எப்படி வந்து 2ஆ பிரிக்கிறான்னு பாத்துங்க. MX500க்கு வேற சிப்பு போடுறான், BX500க்கு வேற சிப்பு போடுறான். அதை பாத்துக்கலாம் எப்படின்னா, இப்ப வந்து MX500க்கு SM2258 அப்படின்ற ஒரு சிப்பை வந்து அதுல கொடுக்குறான். அதே மாதிரி BX500க்கு SM2258XT. இப்ப நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா SM2258XT இதுதான் இதுல இருக்கிறது. இதை டைப் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் டீடைலும் வந்துடும். இந்த கண்ட்ரோலர் சிப்பை மேனுஃபேக்சரிங் பண்ணி குரூஷியலுக்கு கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா SM, அதாவது சிலிகான் மோஷன். அப்ப சிலிகான் மோஷன் வந்து சொல்றாங்க, குரூஷியல்கிட்ட கேட்கறாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் சொல்லுங்க அப்படின்றப்ப அப்ப குரூஷியல் வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பீடுல வேணும், எனக்கு வந்து இந்த செக்யூரிட்டிலாம் வேணும், எனக்கு அந்த மாதிரி எனக்கு
செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதை சிலிக்கான் மோஷன் என்ன பண்ணுவாங்க, அதை கஸ்டமைஸ் பண்ணி குரூஷலுக்கு எப்படி வேணுமோ அதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சிலிக்கான் மோஷன் வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து குரூஷலுக்கு மட்டும் தான் ரெடி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் 2-3 கம்பெனிக்கெல்லாம் வந்து பண்றாங்க. அதுல எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனி சொல்றேன், ஒரு 2 கம்பெனி சொல்றேன், கிங்ஸ்டோன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூசியர். இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் வந்து நம்ம இந்த சிலிக்கான் மோஷன் தான் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலர் சிப் ரெடி பண்றாங்க. அதை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு SM அப்படின்றது தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு BX500ல வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுவே MX500ல பாத்தீங்க அப்படின்னா பக்காவா செக்யூர் பண்ணி வச்சிருப்போம். அப்படின்றதுல பக்காவா செக்யூர் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா அதுல AES 256 பிட் அப்படின்ற ஒரு என்கிரிப்ஷன் வச்சிருக்கான். அது எப்படி அப்படின்னா AES அப்படின்னா அட்வான்ஸ்டு என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ இதுதான் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பிரதர் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். என்னன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீக்ரெட்ஸு, இந்த ராணுவத்துலலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து அதில் உள்ள டேட்டாஸு அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் டேட்டாஸ் வந்து லீக் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஹார்ட்வேராகவே அந்த MX500ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் MX500 SSD தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த AES 256 பிட் வந்து இந்த குரூஷியலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா சாம்சங், ஒரு சில வந்து ஹை குவாலிட்டி பிராண்ட்லையும் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு செக்யூராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த MX500 வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த BX500ன்றது நான் சொல்கிறேன் ஏன் இதெல்லாம் செய்யலை அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம். இந்த SSDல நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த DRAM. இந்த DRAமை பொறுத்த அளவு உங்களுக்கு MX500ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறப்போ அது பூஸ்ட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த DRAM நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதோட பர்ஃபார்மன்ஸே வந்து வேற லெவலில் இருக்கும். DRAம்னா என்னன்னு தெரியுமா? டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதுதான் வந்து அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு BX500 இருக்கு பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு இந்த DRAM வச்சிருக்காங்க. ஆனால் என்னன்னா அப்பப்போ வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. அதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து BX500ல வந்து அதோட மேனுஃபேக்சரிங்கே அப்படிதான் இருக்கு. ஓகே, இந்த SSDக்கான வாரண்டியை பார்த்துருவோமா? வாரண்டி எவ்வளவு கொடுக்குறான்னா உங்களுக்கு MX500க்கு வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறான். அதுவே உங்களுக்கு BX500க்கு 3 இயர்ஸ் தான் கொடுக்குறான் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நிறைய சொல்லியாச்சு நம்ம. இதுதான் வந்து இதுல உள்ள டிஃபரன்ஸ். என்னன்னா தம்பி வந்து தெளிவா சொல்லுங்கிறேன் அப்படின்றாப்புல ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டா சொல்லலை, நம்ம சொல்லல, ஓப்பன் பண்றப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கமெண்ட்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கே யோசனை வந்துச்சு, ஆஹா நம்ம இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரிஞ்சு சொல்லாம இருக்கக்கூடாது இல்லை, அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி. இதுக்குள்ள ஸ்கீமாட்டிக் டயராம் கூட நான் தேடி பார்த்தேன். ஆனால் அது ஸ்கீமாட்டிக் டயராம் கூட நமக்கு கிடைக்கல. கிடைச்சா இன்னும் இன்டீரியரா வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டர் போது வந்து அது என்ன இதாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கலாம். இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டோம். ஆனா என்னன்னா இன்னும் ஒரு தெளிவான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த MX500 இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோம். என்னன்னா ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ற யாரெல்லாம் அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த MX500 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீடியோ எடிட்டிங், ஒரு கேமிங், உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஹெவி ஒர்க்லோடு வந்து நீங்க கொடுக்குறீங்க, அவங்க இல்ல நான் வந்து ஒரு ஃபைலை வந்து செக்யூரா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய செக்டார் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்ல யூஸ் பண்றாங்க எல்லாமே MX500க்கு வந்து போயிருங்க. அப்ப இந்த BX500 வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாதா, அது வாங்கி வேஸ்டா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். அப்பெல்லாம் கிடையாது. அவன் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றான்னா BX500க்குன்னு ஒரு சின்ன செட் ஆஃப் குரூப் வச்சிருக்காங்க. அவங்க யாருன்றதை பார்த்துருவோம். ஒரு இ சேவை மையம் வச்சிருக்காங்க. காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்களோட ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த BX500க்கு போய்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நான் வந்து ஒரு 3 சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி நான் ஒர்க் பண்ணுவேனே, ஒரு 4 சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த மாதிரி நான் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி உள்ளவங்க BX500 போய்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஹோம் யூஸ்க்கு உள்ளவங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த BX500 போய்க்கலாம். ஏன்னா இந்த BX500 வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப இதுலயும் 4 சிப்பு கொடுத்துருக்கான். உங்களுக்கு வந்து ஒர்க் லோடு வந்து எவ்வளவுதான் கொடுத்தாலும் இதுலயும் வந்து கொஞ்சம் கூட லேக் இருக்காது. உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கணும் பாத்தீங்களா? இப்போ இந்த BX500 இருக்கு பாத்தீங்களா, இந்த BX500 வந்து ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அவ்வளவுதாங்க வித்தியாசம். இப்ப MX500 இருக்கு, அந்த MX500 தூக்கி நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கோ ஒரு இ சேவை மையத்துக்கும் நீங்க போடலாமா? வேஸ்ட், கிடையாது, தேவையில்லை. சரி ரைட்டு, அப்படியே பிரைஸுக்கு வந்துடும். வாங்க இன்னும் தெளிவா புரியும் பாருங்க. இப்ப பிரைஸுக்கு வந்துடுறேன். இந்த MX500ஓட SSD ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய். அதுவே உங்களுக்கு BX500 இருக்கு பார்த்தீங்களா, அது வெறும் 1600 ரூபா, 1650 ரூபா அந்த ரேஞ்சு கிட்ட தான் வரும். ஸோ
ப்ரைஸ் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆகிடும். உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை கரெக்டாக தேர்ந்தெடுத்து நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பைசாவும் மிச்சமாயிடும். அதே மாதிரி நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒரு குரூஷியல் SATA SSD நீங்க வாங்குற மாதிரி இருந்தா ரெண்டுத்துல எது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது, இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவா நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத நம்புறேன். பின்னாடி யார் ஓடுறான்னு பார்த்தது இல்ல, கூட யார் ஓடுறான்னு பார்த்தது இல்ல, அது நமக்கு தேவையும் இல்லை. ஓடிட்டு இருக்குமாச்சு, அவ்வளவுதான் மேட்டர். அது போதும்.